வாழ்வியல் முறையில எந்த டைம்ல தூங்குறது, எந்த டைம்ல ஏஞ்சிக்கிறது, எத்தனை வேளை சாப்பிடுறது, எத்தனை வேளை எவ்வளவு அளவு சாப்பிடுறது, எந்த மாதிரி டைம்ல சாப்பிடுறது, அந்த மாதிரியான விஷயங்களை இன்னைக்கு நாளடைவில் மறந்து போயிட்டோம். வாழ்வியல் ரீதியா நம்ம வந்து எவ்வளவு 10 வருஷம் 20 வருஷம் இந்த மாதிரி கஷ்டப்பட்டு தவறா போயிட்டோம் போனவங்க கூட இந்த நேரத்தை சரி பண்ணி நேரத்துக்கு சாப்பிடுறது, நேரத்துக்கு தூங்குறது, இந்த மாதிரி விஷயங்கள்ல இயற்கை ஒத்த பழக்கங்களை பார்த்துக்கிட்டாங்கன்னா எந்த நோய்களா இருந்தாலும் காணாம போயிடும். அதோட நம்ம செய்ய வேண்டியது என்னன்னா, மனதை வந்து இயல்பான தன்மையில வச்சுக்கிறது. இதை மட்டும் செஞ்சுட்டு ஆரோக்கியமா வாழலாம். அதே மாதிரி மாலையில எடுத்துக்கிட்டீங்கன்னா, மாலை 5 to 7 வந்து சிறுநீரகங்களோட சம்பந்தப்பட்டது. 7 மணிலிருந்து 9 மணி வரைக்கும் அது வந்து பெரிகார்டியத்தோட சம்பந்தப்பட்டது. அந்த பெரிகார்டியம்ங்கிறது இதய உறைன்னு சொல்லுவாங்க. நம்மளுடைய மனமோட சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம் அது. அந்த நேரத்தில் நம்ம அமைதியா நிம்மதியா சமாதானமா இருக்கணுங்கிறதுக்காக தான் தூங்க சொல்லுவாங்க நம்ம பெரியவங்க. விளக்கு வைக்கிறதுக்கு முன்னாடி சாப்பிட்டுட்டு தூங்குங்கிறாங்க. நீங்க உணவு அருந்தக்கூடிய நேரம் மாலையில ஒரு 7 மணிக்கு முன்னாடி இருந்தா ரொம்ப சிறப்பு. அப்படி இல்லைன்னா குறைஞ்சபட்சம் 8:30 மணிக்குள்ளேயாவது சாப்பிட்டுட்டு சீக்கிரம் படுக்கணும். அப்படி பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து ஜீரண கோளாறுகளே வராது, மகிழ்ச்சியா இருக்கலாம். அதே மாதிரி 9 to 11 இரவு உடம்போட வெப்பத்தை கட்டுப்படுத்தக்கூடிய அமைப்பு செய்யக்கூடிய நேரம். அந்த நேரத்தில் முழிச்சிருந்தீங்க அல்லது கண்ட வேலைகளை செஞ்சீங்கன்னா பைல்ஸ் தொல்லை உறுதி. கடுமையான மலச்சிக்கலும் உடல் இறக்கங்களும் வந்தே தீரும். இதை செஞ்சு ஏன்னா அனுபவிக்கிறவங்க எல்லாருக்குமே தெரியும். நான் சொல்ற விஷயங்கள்ல உள்ள உண்மை வந்து உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஆனா இதுல இருந்து விடுபடுறதுக்கு இது ஒண்ணுதான் வழி.